எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கையில் தான் இருக்கிறது என்று சொன்னார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? காதல், அன்பு, பாசம், நட்பு என்று ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. வறுமை, ஏழ்மை, முயலாமை என்று ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த இரண்டுக்கும் வேறுபாடுகள் ஏன்? ஒரு அழகான பூங்கா, பசுமையான பூங்கா, தன் நண்பர்களோடு ஒரு இளைஞன் கொண்டாடி கொண்டிருக்கிறான். அந்த பூங்காவில் அதே பூங்காவிற்கு முன்பாக சுண்டல் வித்துக் கொண்டிருப்பவனும் ஒரு இளைஞனாக இருக்கிறான். ஒரு உயர்தர ஹோட்டல், அந்த ஹோட்டலில் தன் நண்பர்களோடு சாப்பிட போகிறான் இளைஞன். அதே ஹோட்டலுக்கு முன்பாக இங்கே பஞ்சர் போடப்படும் என்று டயரோடு நின்று கொண்டிருக்கிறான் ஒரு இளைஞன். ஒரு உயர்ந்த தியேட்டர், கல்லூரியை கட்டடித்து விட்டு தன் காதலியோடு படத்துக்கு வரான் ஒரு இளைஞன். அதே தியேட்டரில் படிக்க முடியாமல் பாப்கார்ன் வித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு இளைஞன். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இளைஞர்கள் சிந்திக்காமல் இருக்கிறார்கள்? சிந்தியுங்கள் இளைஞர்களே. இதற்காக தான் தாராபாரதி கூட ஒரு கவிதை எழுதியிருந்தார். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. முயற்சியுங்கள் தோழர்களே, முயற்சி வெற்றியை நோக்கியதாக இருக்கட்டும். கல்வியை பெறுங்கள், கல்வியால் எதையும் சாத்தியப்படுத்தலாம்.